ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள் அனைக்கும் என் அன்பான வணக்கம். கொஞ்சம் வாய்ஸ் சரியில்லை, இருந்தாலும் இந்த வீடியோ நான் மேக் பண்ணி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா இது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். ரேப்பிடோ பார்சல் ஓட்டுறாங்களே அவங்களுக்கு இந்த ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இந்த வீடியோ நான் பதிவு பண்ணுறேன். பாருங்கள், கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் தொண்டை கட்டிக்குது, கொஞ்சம் சளி பிடிச்சதுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போனீங்கன்னா, இந்த இந்த தமிழ் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருப்பீங்க. இது நான் விஷயத்துக்கு நான் நேராக வரேன். அதுக்கு முன்னாடி நம்ம ரேப்பிடோ பார்சலில் இருக்கிற நமக்கு ரேப்பிடோவில் ஒரு பெரிய மைனஸ் இருக்குது, பெரிய ப்ளஸ்ஸுமே இருக்குது. மைனஸ் தான் அதிகமாக இருக்குது. அது நம்ம ஃபஸ்ட்டு சொல்லிட்டு தான் அது உங்களுக்கு அடுத்து நான் இந்த விஷயத்துக்கு வரேன். இது ஏன் சஸ்பெண்ட் ஆச்சு, அப்போ தான் உங்களுக்கு இது கனெக்டிங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம அதை பற்றி சொல்கிறோம். ரேப்பிடோவில் பார்சல் டெலிவரின்னு நம்ம ஒன்று இருக்குது, ஓகேங்களா? பைக் பார்சல். அப்போது ஒரு கஸ்டமர் நமக்கு கொடுப்பாங்க, நம்ம ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போகணும். அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் என்ன ஒரு ப்ளஸ்ன்னு நான் ஃபஸ்ட் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ப்ளஸ் என்னன்னா, இதுக்கு ரேப்பிடோ பார்சலுக்கு கமிஷன் பார்த்தீங்கன்னா, ரேப்பிடோவுக்கு இது பிடிக்கல. பிளாட்ஃபார்ம் ஃபீஸ்னு சொல்லிட்டு ஆக்சஸ் ஃபீஸ்னுன்ற பேரில் ₹9 அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. அது இன்றைக்கி நீங்கள் ஒரு ஆர்டரு எடுத்தாலும் சரி, நாளைக்கு எத்தனை மல்டி ஆர்டர் பார்த்தாலும் சரி, நாளைக்கு அவங்க வாலெட்டில் டெபிட் பண்ணது ₹9 தான். அது மிகப்பெரிய ப்ளஸ். அதை நமக்கு கங்க்ராட்ஸ், ஹேட்ஸ் ஆஃப். பட் மைனஸ், அதுதான் நான் சொல்லதுக்கு ரேப்பிடோவுடைய ரேட் கார்டு நம்ம பார்த்தாலாம் அது உங்களுக்கு சொல்கிறது புரியும். அந்த ரேட் கார்டை நான் காட்டுறேன், பாருங்கள். இது ரேப்பிடோவுடைய பார்சல் டெலிவரி ரேட் கார்டு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். 0 கிலோமீட்டர் மினிமம் ஒரு அப் டு 2 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ₹25, ₹12 இதெல்லாம் ஓகே தான். இதுக்கு அப்புறம் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இதில் இங்கே நான் சொல்ல வரும்போதே நாங்கள் சில பேருக்கு மைண்ட் வாய்ஸில் ஓடிட்டுருக்கோம். ஏதோ சொல்ல வரையா, வெயிட்டிங் டைம் சார்ஜு, கேன்சல் ஃபீஸ், அதை பற்றி தான் பேச போகிறேன். நீங்கள் நினச்சிருப்பீங்க, கரெக்ட். ஏன்னா வெயிட்டிங் டைம் ஃபீஸுமே இதில் இன்க்ளூட் ஆகிருக்காது, கேன்சலேஷன் ஃபேருமே இன்க்ளூட் ஆகிருக்காது. ஒரு சர்வீஸ்னாலே ரெண்டுமே இதில் இருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு காம்படிட்டர் யாருன்னா யூபர் போர்ட்டர். யூபருமே வெயிட்டிங் டைம் ஃபீஸும் பண்ணுறாங்க. ஒரு ஆர்டர் கஸ்டமர் புக் பண்ணிவிட்டு அவங்க கேன்சல் பண்ணாலுமே, நம்ம போயிட்டு அங்கே ரெஸ்பான்ஸ் பண்ண கேன்சல் பண்ணாலுமே அந்த ஆப்ஷன் ஆப்லேயே இருக்கும், ஓகேங்களா? நமக்கு கேன்சல் பண்ணுற ஆப்ஷன் நமக்கு கொடுப்பாங்க. இவங்களுக்கு கேன்சல் பண்ணுற ஆப்ஷனுமே ஒரு ஒன்ஸ் ஆர்டர் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஆப்ஷனே இருக்காது. ஒன்ஸ் நம்ம கஸ்டமர் கேருக்கு மூலியமாக தான் கால் பண்ணி கேன்சல் பண்ண முடியும். அதுவும் அவங்க கேன்சல் பண்ண முடியும். ஸோ அதுவே பெரிய மைனஸாக நான் ஒன்று சொல்கிறேன். ஆப்ஷனில் நமக்கு கேன்சல் பண்ணுற ஆப்ஷன் வைக்கணும், அது ஒரு மைனஸ் ஆச்சுங்களா? ரெண்டாவது, வெயிட்டிங் டைம் ஃபீஸு இதில் கிடையாது. மூணாவது, கேன்சலேஷன் ஃபேருமே கிடையாது. இப்போ இது ஒரு கஸ்டமருக்கு தெரிய வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இது பார்க்குறாரு கஸ்டமருக்கு, இது மேபி தெரிஞ்சுக்கும் இருக்கலாம். நிறைய பேருக்கு புக் பண்ணுறவங்களுக்கு இந்த ரேப்பிடோ பாரிஸு, ரிச் ஷீட்டு, மண்ணடி அந்த மாதிரி ஏரியாவெல்லாம் புக் பண்ணுறவங்களுக்கு இந்தமாரி கஸ்டமர் ஒரு பெருசு 2-3 பார்சல் சைஸ் லிமிட்னு ஒன்று இருக்குது இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா 30 சென்டிமீட்டர் சைஸ் லிமிட். வெயிட் இப்போ பார்த்தீங்கன்னா 10 கிலோ தான் நினைக்கிறேன். ரேப்பிடோவுக்கு போட்டிருக்கு தான் 20 கேஜி. ஸோ இவ்வளோ தான் சைஸ் லிமிட்டு. ஆனால் இப்போ நான் இந்தமாரி எனக்கு கேன்சலேஷன் ஃபீஸும் வராது. அப்போ நம்ம வந்தால் லாபம், போனால் இது சொல்லுவாங்க இல்லைங்களா? அதுமாரி இப்போ நான் புக் பண்ணுறேன். வர கஸ்டமரு டிரைவர் வராரு, 2 பாக்ஸ் ஒரு காட்டன் பாக்ஸ் தராங்க. அதை நீ எடுத்துன்னு தான் போய் ஆகணும். இப்போ எனக்கு கேன்சல் பண்ணவும் முடியாது. இப்போ நான் என்ன போகிறேன், அங்கே போய் என்ன பார்ப்பேன், கஸ்டமர் இவங்க 2 பாக்ஸாக இருக்குங்க, ஓவர் சைஸுங்க. ரேப்பிடோ பால்ஸுக்கு அகேன்ஸ்டாக இருக்கும்போது கஸ்டமருக்கு கால் பண்ணி ஓவர் சைஸ் சொல்லி கேன்சல் பண்ணலாம். இல்லை வேறு ஏதாவது ஐட்டம் தராங்க, அன்வான்ட் ஐட்டம், அன்வான்ட் மெட்டீரியல், ஒரு ட்ரக்ஸு, அந்தமாரி கெமிக்கல்ஸு, அந்தமாரிலாம் பார்த்தீங்கன்னா தருவாங்க இல்லையா? அது பார்த்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு இஷ்யூ ஆகும். ஸோ இதையுமே நம்ம கஸ்டமர் கேர் மூலிமா தான் கேன்சல் பண்ணி நம்ம பண்ண முடியும். அப்போ அவங்ககிட்ட சொல்லிவிட்டு பிக்கப் லொக்கேஷன் ஒரு 2 கிலோமீட்டர் போயிருப்போம். அங்கே போயிட்டு நம்ம கேன்சல் பண்ணுறதுக்கு நம்ம கேன்சலேஷன் ஃபேரும் வராது, வெயிட்டிங் டைம் ஃபீஸும் வராது, எதுவுமே வராது. நம்ம நேரம் தான் போச்சு. அதுக்கு அப்படி கேன்சல் பண்ணதுக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு டைம் போச்சு, பணமும் வராதுன்னா அந்த சர்வீஸ் எவ்வளோ கஸ்டமருக்கு ஃபேவராக இருக்குது, எவ்வளோ டிரைவருக்கு அகேன்ஸ்டாக இருக்குது. இதை மெயினாக மாற்றணும். ஏன்னா இந்த சர்வீஸை பைக் சர்வீஸில் கொடுக்குறாங்க. அதை உங்களுக்கு அந்த ரேட் கார்டு பார்த்தா தெரியும். பாருங்கள், வெயிட்டிங் டைம் ஃபீஸ் ஒன்ஸ் நம்ம ஒரு பைக் டாக்ஸி ஆர்டர் அக்செப்ட் பண்ணால் 3 நிமிஷம் கிரேஸ் டைம், பிக்கப் லொக்கேஷன் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் 3 நிமிஷத்துக்கு மேலே ஒரு நிமிஷத்துக்கு ₹1.5, ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா கேன்சலேஷன் ஃபேர் ₹15. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரேப்பிடோ ஓட்டுற எல்லாருமே கேப்டன்ஸுமே நீங்கள் ரேப்பிடோட ஆஃபீஸ் சென்னையில், கிண்டியில் இருக்குது. நீங்கள் ஒரு கூட்டமைப்பாக கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் ஓட்டுறான்னு சொல்கிறாங்க. உங்களுடைய உழைப்பு எந்த அளவுக்கு சுரண்டுறான், உங்களுடைய நேரத்தை எந்த அளவுக்கு உறிஞ்சிறான்றதை இதை கேளுங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், ரேப்பிடோ ஒரு ஃப்ராடு. இதை என்னோடய சேனலில் முன்னாடியே நான் என்னோடய வீடியோவை போட்டிருப்பேன். அவங்க ஒரு ஸ்கேம் பண்ணுற கம்பெனி, அதுக்கு தான். ஆனால் இதுமாரி சில விஷயம் நான் இந்த வீடியோ போடாமல் இருந்தேன், ஓகேங்களா? இருந்தாலுமே இவனை பற்றி இப்போ இந்தமாரி அனுபவம் ஆகும்போது இது சொன்னாவே நான் சொல்லி நிறைய விஷயம் மாற்றிருக்காங்க. என் வீடியோ போட்டு ரேப்பிடோ இன்டெரக்டாக நான் ஒரு வீடியோ போட்டு சில விஷயம் மாற்றிருக்கேன். அதேமாரி இந்த மாற்றமும் என் வீடியோ போட்டு மாறணும்னு நான் நினைக்கிறேன். மாற்றம் வரும் நான் நம்புகிறேன்.
அது உங்களுக்கு இதை வந்து முடியுமா இந்த ரேப்பிடோ ஓட்டுறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த பார்க்குறவங்களோட பார்த்தாலுமே நல்லது தான். நான் வைக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து நியாயமான பாயிண்ட்ஸ், ஃபேக்ட்டோட பேசுகிறேன். ஓகேங்களா? நீங்கள் வந்து என்னடா ரேப்பிடோ எப்பயுமே அகைன்ஸ்டாக தான் பேசுவேன்னு நினச்சிக்கங்க. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் இருக்கிற ஃபேக்ட் தான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஏன்னா நான் வந்து ரேப்பிடோக்கு மட்டும் பேசல. யூபர் பண்ணாலும் கேட்பேன், போர்ட்டர் பண்ணாலும் கேட்பேன். ஓகேங்களா? யார் பண்ணாலும் கேட்பேன். பட் நான் வந்து உழைக்கிற பக்கம் நிற்பேன். அதான் என்னுடைய பாயிண்ட்டு. ஓகேங்களா? சரி, நம்ம வந்து இந்த பாருங்கள், இந்த கேன்சலேஷன் ஃபேரும் வெயிட்டிங் டைம் ஃபீஸும் இதில் வந்து இல்லை. அதான் நோன் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இது மட்டும் தான் கொடுத்துருக்கான். இதை கொண்டு வரணும். ஓகேங்களா? இதால் இப்போ இது இல்லாதனால எனக்கு வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு. அதுதான் பெரிய மைனஸ்ஸு. இப்போ பாருங்கள், நான் இந்த ஒரு இதெல்லாம் அஃபெக்ட் ஆன என்ன ரீசன் வந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு வருவோம். இப்போ நான் வந்து என்ன விஷயம் நான் சொல்ல வரேன். ஃபஸ்ட்டு அதை அப்டேட் பண்ணணும். 3 பாயிண்ட்டை கொண்டு வந்திருக்கேன். அதை பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து எனக்கு இந்த ஆர்டர் என்ன ஆச்சுன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. 6 மாதம் சஸ்பெண்டுன்னு பார்த்துருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி அது வந்த நோட்டிஃபிகேஷன் பாருங்கள், அப்புறம் தெரியும். இதுதான் வருது, பார்சல் ஸ்விக்கி இன்ஸ்டால்மெண்ட் சர்வீஸ் சஸ்பெண்டட். நேற்று வந்து எனக்கு ஒரு 10 மணிக்கு வந்துச்சு. ஆனால் இதில் என்ன அனுபவம்னா, நான் ஒரு ட்ரெயின் ட்ராவலில் போயிட்டுருந்தேன். அப்போ வந்து போகும்போது எனக்கு இதுமாரி நோட்டிஃபிகேஷன் வருது. என்ன பண்ணலான்னு சொல்லி எனக்கு ஒன்றும் புரியல. உள்ளே போய் பார்க்குறேன், இதுமாரி சஸ்பெண்டுன்னு காட்டுது. எனக்கு இன்ஸ்டாமார்ட் சர்வீஸும் சஸ்பெண்ட் வருது. எனக்கு இன்ஸ்டாமார்ட் எல்லாருமே ஞாபகம் வருது. இது என்னென்னா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் கிராசரி டெலிவரி ஆக்டிவேட் பண்ணவே இல்லை. நீங்கள் எல்லாருக்குமே வந்திருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா பார்சல் ஆர்டர் எடுத்து அக்செப்ட் பண்ணிட்டேன். பட் பார்த்தா இன்ஸ்டாமார்ட் ஆர்டர் மேலே நோட்டிஃபிகேஷன். அப்புறம் கால் பண்ணி கஸ்டமர் கேர் சர்வீஸ்லாம் இது மேம் இன்ஸ்டாமார்ட் ஆர்டர் எனக்கு இது நான் தெரியாமல் அக்செப்ட் பண்ணிட்டேன், டேப் பண்ணிட்டு நீங்கள் கேன்சல் பண்ணி கொடுங்க சொல்லுங்கள் சொன்னோடனே அது வந்து பார்த்தீங்கன்னா இது நடந்து ஒரு 10-15 நாள் இருக்கும். சரி, ஓகே. அதுக்குமே நம்ம நியாயமான தெரியாமல் அக்செப்ட் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து கேன்சல் பண்ணுற ஆப்ஷன் நமக்கு இல்லாதனால கால் பண்ணி சொல்கிறோம். நம்ம போயிட்டு நம்ம பொருளை எடுக்கலை, பிக்கப் பண்ணலை, எதுவும் அது ஒரு ரீசன் எதுவுமே ட்ராபேக் பண்ணல. பிக்கப் போடுறதுக்கு முன்னாடி கால் பண்ணி இதுமாரி இதை கொஞ்சம் பண்ணி கொடுங்க சொல்லிக்கணும்னா பண்ணியும் கொடுத்தாங்க. பட் ஆனால் இதுவுமே வந்து நம்ம ஒரு கால் பண்ணி நம்ம ஒரு ஆர்டர் அக்செப்ட் பண்ணா நீங்கள் என்னென்னா எடுத்து தான் ஆகணும், போய் முடிச்சு தான் ஆகணும், இல்லைனா அவனுக்கு நான் சஸ்பெண்ட் பண்ணுவேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வலுக்கட்டாயமாக நம்ம மேலே புஷ் பண்ணுற மாரி இருக்குது. இது வந்து ஒரு ஆதிக்கம் மாரி இருக்குது. அதே தான் வந்து பார்சல் சர்வீஸ். இதாவது எனக்கு மைண்டில் ஞாபகம் வந்துச்சு. ஆனால் பார்சல் சர்வீஸ் வந்து நான் வந்து எனக்கு எடுத்த மாரி ஞாபகம் இல்லை. நான் பார்சல் ஒட்டியே நான் அதிகம் இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேன் ரேப்பிடோவில். ஏன்னா எனக்கு ஏன் இந்த கேன்சலேஷன் பேரும் இல்லை, வெயிட்டிங் ஃபீஸ் இல்லை, எதுக்கு நமக்கு ஓட்டணும். அதனால் வந்து எனக்கு இதில் ரொம்ப ரிஸ்க் அதிகமாக இருக்குன்னா நான் ஓட்டுறதே இல்லை பார்சல். எப்பயாவது ஒன்று தான் நமக்கு வந்து நம்ம ஏரியா பார்த்தா அதுவும் எடுப்பேன். இந்தமாரி பாரிஸு அந்த ஏரியாலாம் எடுக்க மாட்டேன். நமக்கு தெரியும் பார்த்தீங்களா, அந்தமாரி ஏரியா வந்து எடுத்துக்கலாம் சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் ஒரு அப்பார்ட்மெண்ட் ஏரியா அந்தமாரி ஏரியாவில் போனால் எடுத்துக்கலாம். அதுமாரி தான் எடுப்பேன் நான் சூஸ் பண்ணி. பட்டு எனக்கு இந்தமாரி கேட்குறேன், இந்தமாரி பார்சல் சர்வீஸ் நான் வந்து ஆக்டிவேட் ஆனேன். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் மேக்ஸிமம் பார்சல் தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன், பைக் டாக்ஸியும் ஃபோக்கஸ் பண்ணுறேன். நமக்கு எப்படி இருந்தாலும் கூட ஹெல்ப்பாக இருக்கும்னு நினச்சி நான் பண்ணேன். இதில் என்ன காமெடினா, நான் இதுமாரி எனக்கு ஆயிடுச்சு சொல்லிட்டு நான் வந்து கால் பண்ணி கஸ்டமர் கேட்டேன். நான் வந்து நைட்டு கேட்குறேன் ஒரு 8 மணிக்கு. அவங்க கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து இப்படி இருக்குது, என்ன பண்ணலான்னு. நான் வந்து சார் இதுமாரி சஸ்பெண்ட் ஆகிருக்கு, எனக்கு என்ன ரீசன் தெரியல, கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்கள் பாருங்கள். 5 months 27 days போட்டிருக்கான். ஸோ நான் என்ன பண்ணேன், அவங்க எடுத்தார் ஒருத்தர். இந்தமாரி வந்து சார் உங்களுக்கு வந்து அதர்ஸ்ன்னு போட்டிருக்காங்க ரீசனு. என்ன ரீசன் சார் எனக்கு ஒன்றுமே புரியலையே, நான் பார்சல் சர்வீஸும் வந்து நான் எடுக்கவே இல்லையே சார்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு அவங்கள்ட்ட சொல்கிறேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி 4 மாதம் டேட்டா நான் எடுத்தேன். நான் ஓட்டிருக்கேனா இல்லையான்னு பார்க்கறதுக்காக. இந்த பாருங்கள், இது மார்ச் மாதம் டேட்டா. நான் வந்து பாருங்கள் கேன்சலேஷன் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஏதாவது கேன்சல் ஆச்சுக்கா, நோ. அதில் ஒன்றுமே இல்லை. 7ஆம் தேதி வரைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம். இதில் பாருங்கள் 3 கேன்சல் தான். ஒன்லி பைக்கு, ஸ்கூட்டி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் பார்சல் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம். இதுலேயும் பாருங்கள் ஸ்கூட்டி தான் இருக்கும், பைக் பார்சல் ஆர்டர் கேன்சல் ஆகலை. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டிசம்பர். இந்த 4 மாதம் டேட்டா தான் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். 4 மாதம் தான் பார்க்க முடியும் கேன்சலேஷனில். இதுலேயுமே இல்லை. அப்படியே நான் கேட்ட கேள்வி நியாயமான கேள்வி தானே. அப்போ வந்து இல்லை. அப்போ என்ன பண்ணலாம், இது நான் ஒரு ப்ரூஃபாக வச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட அப்ரோச் பண்ணுறேன். அவங்க ஒரு விஷயம் எனக்கு ஷாக்கிங்காக சொன்னாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வந்து பிப்ரவரி 16ஆம் தேதி நீங்கள் வந்து ஒரு ஆர்டரை எடுத்து கஸ்டமர் கேர் மூலிமா கால் பண்ணி நீங்கள் கேன்சல் பண்ணியிருக்கீங்க சார். அதனால தான் உங்களுக்கு வந்து சஸ்பெண்ட் ஆகிருக்கு. அப்படியா சார், ஓகே. அதான் உங்களுக்கு காட்டலை, டிஸ்பிளே காட்டலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, கஸ்டமர் கேர் மூலிமா கால் பண்ணி கேன்சல் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறீங்க. அது வந்து எங்கேன்னு கேட்டேன். அப்புறமேட்டு எனக்கு வந்து சொன்னாங்க, பிக்கப் வந்து மயிலாப்பூர், ட்ராப் வந்து டி நகர் சார். மணி ஒரு 8:30 சம்திங் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே சார், இந்த ஆர்டர் வந்து ஞாபகம் வருது சார். இந்த ஆர்டர் வந்து கஸ்டமர் வந்து இது வாங்கிட்டு வர சொன்னாங்க சார், சரக்கு பாட்டிலு, ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வர சொன்னாங்க, லிக்கரு. அதனால் வந்து டாஸ்மாகில் போயிட்டு வாங்கிட்டு வந்து வர சொன்னாங்க. அதனால் உடனே கஸ்டமர் கேர் கால் பண்ணி நான் அதை வந்து இதுமாரி ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வரேன் சொன்னாங்க சார். இந்த ஆர்டர் எனக்கு கேன்சல் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி இதை நான் சார் கேன்சல் பண்ணேன். இது வந்து ரேப்பிடோ பாலிசிக்கும் ரூல்ஸ்க்கு அகேன்ஸ்டான சார். இது வந்து ப்ராஃபிட்டட் ஆகிட்டு இருந்தேன். இது தடை செய்யப்பட்ட சர்வீஸ் தானே இது.
அதுக்கு என்ன சார் இதுக்கு போய் இல்லை இது நீங்கள் அப்படி பண்ணியிருக்கீங்களா, இதுக்கு முன்னே வேறு எந்த ஆர்டராக கேன்சல் பண்ணி பாருங்கள். அவங்களும் செக் பண்ணாங்க. 4 மாதம் வரைக்கும் இந்த ஒரு ஆர்டர் தான் சார் நீங்கள் எடுத்து கேன்சல் ஆகிருக்கு. நீங்கள் எதுவும் சர்வீஸுமே ஓட்டலை. அப்படி இருந்தாலுமே நான் அவங்ககிட்ட நியாயமான கேள்வி கேட்டேன். சார் இதுவே இருந்தாலும் இதுக்காக நீங்கள் கேன்சல் சர்வீஸ் 6 மாதம் பண்ணியிருக்கீங்க. அப்படி இது என்ன இது வந்து உங்களுக்கே அகேன்ஸ்டான ரூல்ஸ் தான் இப்படி கேள்வி கேட்டதுக்கு நான் உங்கள் பேக் அண்ட் டீமுக்கு அப்டேட் பண்ணுறேன் சார். நான் இதை பற்றி அவங்க கால் பண்ணுவாங்கன்னு சொன்னால் இது வரைக்கும் எனக்கு காலே வரல. அவ்வளோதான். 6 மாதம் வரைக்கும் நான் திரும்பி 3 கஸ்டமர் கிடச்சேன். எந்த கஸ்டமர் கிடச்சாலும் சார் இது 6 மாதம் போட்டது சார். அது வந்து சிஸ்டமேட்டிக் அப்டேட் ஆகுது சார். எங்கள் சைடில் வந்து ரிவோக் பண்ண முடியாது, ஆயிடுச்சு. அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, ரேப்பிடோ ஒன்ஸ் நான் வந்து கொடுக்குற ஆர்டரை எடுத்து கம்ப்ளீட் பண்ணி தான் ஆகணும், இல்லைனா வந்து சஸ்பெண்ட் ஆக தான் செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது வந்து ரொம்ப தப்பாக இருக்குது. ஒன்ஸ் வந்து நமக்கு ஒரு ஆப்ஷனாக இருக்கணும். ஓகே, நான் வந்து ஒரு நாளைக்கு மினிமம் இத்தனை லிமிட்டேஷன் இருக்கணும், 2 இல்லை 3 அப்படி இருந்தால் ஓகே. அது மாதிரி நீங்கள் நிறைய கேன்சல் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு ஃபேர் எனஃபாக இருக்கும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அகேன்ஸ்டாக இருக்குது. டிரைவர்ஸுக்கு, கஸ்டமருக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கும். இந்த மாதிரி வந்து நீங்கள் எத்தனை வேணால் கேன்சல் பண்ணணும்னு நினைக்கும் போது அவங்களுக்கு கேன்சலேஷன் பேரும் இல்லை, வெயிட்டிங் டைம் ஃபீஸும் இல்லாமல் போது டிரைவரை வந்து அவனே போட்டு கேன்சல் பண்ணுவான். சரி, கஸ்டமரை போட்டு கேன்சல் பண்ணுவான். அவன் அந்த ஆப்ஷனாக இப்போ நமக்கு வந்து பெனால்ட்டி ஆகிற வாய்ப்பு இருக்குது, சஸ்பெண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது மாரி எனக்கு தோணுது. அதனால் வந்து ரேப்பிடோ ஓட்டுற கேப்டன்ஸ், அதான் டிரைவர்ஸ் எல்லாமே கொஞ்சம் பைக்கில் இது அனுபவத்தை கொஞ்சம் இருங்க. இப்போ நான் அவங்களுக்கு இதுக்கு அகேன்ஸ்டாக நான் ஃபைல் பண்ணியிருக்கேன். அவங்க ட்விட்டர்லேயுமே நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன் அவங்களுடைய ரேப்பிடோ ஹேண்டில். எனக்கு இன்னும் ரிப்ளை வரல. அடுத்து நான் வந்து என்ன பண்ணேன்னா, ரேப்பிடோவுடைய NCH போர்ட்டலில் நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். அதை ப்ரூஃப் பாருங்கள். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு போயிட்டு நேஷனல் கன்சியூமர் கம்ப்ளைண்ட் கவர்மெண்ட் போர்ட்டல். நீங்களுமே இதுமாரி வந்துச்சுன்னா ஐடி பிளாக்காக இருந்தாலும் சரி, சர்வீஸ் சஸ்பெண்ட் இருந்தாலுமே பண்ணலாம். ஆனால் அது எனக்கு யூபரில் ஒரு வாட்டி ரெஃபரல் போனஸ் எனக்கு வரல. இது மூலமாக கம்ப்ளைண்ட் பண்ணும்போது எனக்கு வந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் இப்போ ரேப்பிடோவில் இதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, அது ரிவோக் ஆகும் நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக இதை ரிப்ளை பண்ணி ஆகும். ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு இவங்க சமயம் வேணும். அதனால் இதை பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களுமே அதை பார்த்து கொஞ்சம் பண்ணுங்கள். நான் ஏதாவது அடுத்த அப்டேட் வந்துன்னா கமெண்ட்டில் நான் சொல்கிறேன். ஸோ இதில் நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ரேப்பிடோ வந்து பார்சல் சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஃபார் கஸ்டமர் ஃபேவர், டிரைவருக்கு சப்போர்ட்டே இல்லை. இப்போ ஒரு ஓவர் சைஸ் ஐட்டம் தராங்க, அன்வான்ட் ஐட்டம் தராங்கன்னா வேறு ஆப்ஷனும் இல்லை. கால் பண்ணி தான் கஸ்டமர் கேரை கேன்சல் பண்ண ஆப்ஷன் மட்டும் தான் இருக்குது. அதுவுமே வந்து நீங்கள் வந்து ஒரு ஆர்டரை கேன்சல் பண்ணதுக்கு நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா, அது என்னைக்கு சஸ்பெண்ட் பண்ணுறீங்க? பிப்ரவரி 16 நடந்தது, மார்ச் 7 கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20லேருந்து 25 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன் பண்ணுறீங்க. அது வந்து நமக்கு மறந்தே போயிடுவாங்க. அடுத்து நேற்றுனா சாப்பிட்டே நமக்கு லாபம் இல்லாமல் இருக்கும். இந்தமாரி பண்ணுறது வந்து சிஸ்டமேட்டிக்காக பண்ணுறது வந்து ரொம்ப தப்பு. ஓகேங்களா? அது வந்து இது மாற்றணும். ரேப்பிடோ நிர்வாகம் கண்டிப்பாக இதை வந்து ரீசன் வந்து கேன்சலேஷன் லிமிட்டேஷன் ஒரு நாள் செட் பண்ணுங்கள், ஒரு லிமிட்டேஷன் வைங்க. அதுக்கு மேலே நீங்கள் பண்ணால் சஸ்பெண்ட் ஆகும் சொல்லிட்டு ஒரு ப்ரீ இன்டிமேஷன், எந்த வித முன்னறிவிப்பும் இல்லாமல் இது இப்போ எனக்கு இதுமாதிரி தெரியுமா சஸ்பெண்ட் ஆக போகுதுன்னு தெரிஞ்சுதான் நான் வேறு வழி இல்லாமல் எடுத்து போகிற சுச்சுவேஷன் தான் ஆகப்படுறாங்க. இப்போ வேறு இன்னொரு ஐட்டம் நிறையா இல்லீகலாக இப்போ நடக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து எதுவுமே வந்து அப்போ கொடுக்குற எல்லாத்தையும் எடுத்து தான் போய் ஆகணும். அப்போ கஸ்டமர்ஸ் வந்து இவங்க கேன்சல் பண்ணி சஸ்பெண்ட் ஆகும் சொல்லிட்டு தப்பான பொருளாக கொடுக்க வாய்ப்பு இருக்குல்ல. அதுக்கு வந்து இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தப்பான சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண மாதிரி ரேப்பிடோ தெரியுது. ஸோ இது வந்து நம்ம ஓட்டுறவங்களாம் கொஞ்சம் உஷாராக இருங்க. இதை வந்து நீங்கள் நேராக போய்ட்டு ரேப்பிடோ ஓட்டுறவங்க, ரேப்பிடோ சென்னை ஆஃபீஸ் கிண்டியில் இருக்குது, நேராக இந்த வீடியோ காட்டிக்கூட கேளுங்க. இதை வந்து ஒரு இது பண்ணுங்கள், எல்லாம் வந்து கேள்வி கேளுங்க கால் பண்ணி. இது வந்து இப்போ தப்பாக இருக்குது, இது எனக்கு நடந்தது, இந்தமாரி நிறைய பேர் நடந்திருக்கும். நிறைய பேர் வீடியோ போடாமல் கேள்வி கேட்காம வந்துருக்கலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இதுமாரி நடந்திருந்தேன்னா, சஸ்பெண்ட் ஆகிருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு எத்தனை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கான், எனக்கு என்னன்னா சஸ்பெண்ட் ஆனதுக்கும் பரவாயில்ல. 1 டே 3 டே 7 டேஸ் தான் வந்து போர்ட்டலில் பண்ணுவான். இப்போ சம்மந்தமே இல்லாமல் 6 மாதம், நான் அந்தளவுக்கு என்ன பெரிய தப்பானு ஒரு ஆர்டர் 4 மாதம் டேட்டாவும் காமிச்சிட்டேன் உங்களுக்கு ப்ரூஃபுக்கு. ஒரே ஒரு ஆர்டர் தான் சொல்கிறானே, அந்த ஒரு ஆர்டருக்கவே இப்போ கேன்சல் பண்ணால் உங்களுக்கு 6 மாதம் சஸ் பண்ணால் இதெல்லாம் நியாயமாங்க? நான் தமிழில் வச்சு சரிங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கு நான் சொல்கிற வீடியோ. இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இதை உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்கள் ரேப்பிடோ ஓட்டுற நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணி உங்கள் ஒப்பீனியனை வந்து லைக்காகவும் கமெண்ட்லேயும் நீங்கள் எனக்கு அன்பான ஆதரவு தரணும்னு வேண்டிக்கிறேன். ஓகேங்களா? மீண்டும் ஒரு அடுத்த இன்ஃபர்மேஷன் வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய். யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்கள் பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாமல் பாருங்கள். என்னுடைய ஆதரவு கண்டிப்பாக உண்டு.